ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கீர்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு அல்வா. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். இதுக்கு நான் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு நல்லா அதோட தோல் சீவி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு 400 கிராம் சர்க்கரை, 100 கிராம் நெய், 50 கிராம் முந்திரி, அப்புறம் கலர் தேவைப்படும். இதை நல்லா நம்ம திருவி எடுத்துக்கலாம். திருவின மரவள்ளி கிழங்கை நம்ம ஒரு ஜாரில் மாற்றிடலாம். இதை நம்ம நல்லா ஒரு கோரஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். இந்த மாதிரி பதத்தில் வர மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. இந்த ஹல்வாக்கு நம்ம ஒரு மாதிரி கோரஸ் பேஸ்ட்டாக தான் அரைக்கணும். இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு டிஷ்ஷு ட்ரை பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். அதை நல்லா வதக்குங்க. நல்லா அதை வதங்கணும். கீலேயே நல்லா வதங்கணும். பாருங்கள், இது மாதிரி கிளறி விடணும். இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது அடி பிடிக்காத இருக்கும். இது தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணலாம். நீங்கள் மரவள்ளி கிழங்குல நிறைய டிஷ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, சிப்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை வடை கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி அல்வா ட்ரை பண்ணது இது ஃபஸ்ட் டைமாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது கடைசியாக எந்த பதத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு வந்தால் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் நம்ம 400 கிராம் ஆஃப் சுகரை ஆட் பண்ணிடலாம். 1 kgக்கு 400 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வெந்துடும். சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடும். இது இந்த பதத்தில் வந்துடும். பார்த்தீங்களா, இதோட கன்சிஸ்டன்சியை ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நான் கலர் ஆட் பண்ண போகிறேன். நான் ரெட் கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு கலர் கூட ட்ரை பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது பார்க்க மட்டும் டெலிஷியஸாக இல்லாமல் சாப்பிட அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ரோஸ்டட் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா நெய் மேலே மிதந்து வருது, பார்க்க முடியுது உங்களால். ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் கன்சிஸ்டன்சி. நல்லா அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட்டாக எம்மியான மரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி. ஸோ இது எப்படி சர்வ் பண்ணுறதுனா, ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவி அதில் இதை நல்லா போர் பண்ணிவிட்டு ஆற விட்டு அதுக்கப்புறமா நல்லா சர்வ் பண்ணுங்கள். இது ஒரு 6 to 5 days சூப்பராக இருக்கும். கெட்டே போகாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நம்மளோட அல்வா ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.